ஓம் ஸ்ரீ கணபதியே நமக. நவம்பர் மாதம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற ராசி இந்த பிரபஞ்சத்திலேயே தீவிரமான உழைப்பையும் அசாத்தியமான ரகசியத்தையும் வலிமையான உள்ளத்தையும் கொண்ட விருட்சிக ராசிதான். விருட்சிக ராசி நேயர்களே, நவம்பர் மாதத்தில் உங்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களையும் அதைவிட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அதிர்ச்சி தரும் நிகழ்வுகளையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்தால் முக்கியமான தகவல்கள் புரியாமல் போகக்கூடும். அது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட வாய்ப்புள்ளது. அதனால் வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பாருங்கள். விருட்சிக ராசியின் மகத்துவம். நீங்கள் நெருப்பை குடிக்கும் போராளி. விருட்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான், தைரியத்தின் கிரகம். உங்கள் ராசியின் சின்னமே தேல்தான். நீங்கள் எதற்கும் அஞ்சாத ரகசியமான ஆழமான உணர்வுகளை கொண்டவர்கள். இலக்குகளை அடைய எதையும் செய்வீர்கள். நேர்மையானவர்கள். ஆளுமை திறன் அதிகம். இலகிய மனம், ஆனால் வலிமையான உள்ளம் கொண்ட போராளிகள் நீங்கள். விருட்சிக ராசியை பிரபஞ்சத்தில் கர்மவினை அளிக்கும் ராசி என்று அழைப்பார்கள். இந்த ராசியினர் மட்டுமே நேரடியான ஞானத்தையும் மோட்சத்தையும் தேடிச் செல்லும் தகுதி பெற்றவர்கள். இந்த மாதம் உங்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகம் உருவாகி செல்வம் கொட்டப் போகிறது. விருட்சிக ராசிக்கு செவ்வாய் ஆதிக்கம் மட்டுமல்ல, கேதுவின் ஆழமும் உண்டு. உங்களின் கர்ம வினையை அழித்து திடீர் ஆபத்துகளை தடுத்து மறைந்திருக்கும் செல்வத்தை கொண்டு வர அகஸ்தியர் அருளிய ஒரு ரகசியம் உண்டு. இந்த மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணிக்கு மேல் ஒரு சிறிய மிளகை எடுத்து அதை செவ்வாய் பகவானை நினைத்து, முருகன் அல்லது வைத்தீஸ்வரன் கோவிலை மனதில் நினைத்து உங்கள் உள்ளங்கையில் வைத்து ஓம் அங்காரஹாய நமக என்று 27 முறை ஜபம் செய்யுங்கள். பிறகு அந்த மிளகை ஒரு துணியில் மூட்டை கட்டி உங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் இருந்த அஷ்டம ரகசிய தடைகளை உடைத்து எதிர்பாராத தன யோகத்தை அள்ளித்தரும். கிரக பலன்கள் மற்றும் பொது பலன்களை பார்க்கலாம். நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு கலவையான பலன்களாக இருந்தாலும் இரண்டாம் பாதி மிகப்பெரிய வெற்றியை தரும். லக்னாதிபதி செவ்வாய் முதல் வீட்டில் சொந்த ராசியில் இருந்து உங்கள் தைரியம் ஆளுமையை வலுப்படுத்துவார். தைரியமாக முடிவெடுங்கள். சூரியன் 16ஆம் தேதி வரை 12ஆம் வீட்டில் இருந்து பிறகு முதல் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து புதாத்திய யோகம் உருவாக்கி ஆற்றல் தருவார். 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. 11ஆம் தேதி வக்ரமாகி சிறு தடைகள் இருந்தாலும் குருவின் உச்ச பலன் உங்களை எப்போதும் காக்கும். சனி வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி நடப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். ராகு கேது சாதகமாக இருப்பதால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெற்றி மற்றும் ஆபத்தான தேதிகள். பணம் கொட்டோ என்று கொட்டும் தேதிகள், அதாவது தனாதிபதி யோகம் 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும், 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலும், 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் தன யோகத்தால் இந்த தேதிகளில் திடீர் வருமானம், போனஸ், முதலீட்டில் லாபம் நிச்சயம். ஆபத்து மற்றும் எச்சரிக்கையான தேதிகள். 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிகளில் உடல் மற்றும் பண சவால்கள், பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சூரியன் 12ஆம் வீட்டில் இருக்கும். 16ஆம் தேதி வரை அதிகப்படியான செலவுகள் மற்றும் கண் சம்பந்தமான சிறு கோளாறுகள் வரலாம். இந்த நாட்களில் பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை. அரசியல் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு செவ்வாயின் அருளால் தைரியமான முடிவுகள், புதிய கூட்டணிகள், அரசு சம்பந்தமான வெற்றி, பதவி உயர்வு கிடைக்கும். குருவின் பார்வையால் தொழிலில் விரிவாக்கம். 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிகளில் புதிய டீல்கள் வரும். வேலை மாற்றம் 16ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும். உங்களின் தீவிர உழைப்பால் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கான பலன்கள். புதன் சாதகமாக குருவின் செல்வால் உயர்கல்வி, ஆராய்ச்சியில் சிறப்பு. உங்களின் தீவிரமான கவனம் வெற்றியை உறுதி செய்யும். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிகளில் சோதனைகள் எளிதாகும். 16ஆம் தேதிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள். வெளிநாட்டு படிப்புக்கு நல்லது. தடைகள் குறையும். படிக்கும் போது உங்கள் கைகள் மற்றும் கழுத்தை சுத்தமாக வைத்திருங்கள். இது புதனின் சக்தியை அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை. செவ்வாயின் நேரடி ஆதிக்கம் இருப்பதால் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும், 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிகளில் வெற்றி கிடைக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலை மற்றும் சினிமா துறை. சுக்கிரன் 26ஆம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருப்பதால் கலை, இசையில் 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்கு பிறகு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களின் ஆழமான உணர்வுகள் உங்கள் படைப்புகளில் வெளிப்பட்டு வெற்றியை தரும். காதல் மற்றும் திருமண பொருத்தம்.
சுக்கிரன் 26ஆம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருப்பதால் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிகளில் உறவுகள் ஆழமடையும். உங்கள் விசுவாசம் வென்று தரும். திருமணம் தேடுபவர்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிகளில் நல்ல ஜோடி அமையும். திருமண வாழ்க்கை அமைதி தரும். சுதந்திரம் விரும்பும் நீங்கள் பொறுமையை காட்டுவது மிகவும் நல்லது. குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாதவர்களுக்கு 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிகளில் நற்செய்தி வரலாம். குழந்தைகளின் படிப்பு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விருட்சிக ராசி பெண்களுக்கான சிறப்பு. அன்பான சகோதரிகளே, இம்மாதம் குடும்பம் குழந்தைகளில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் விசுவாசமான காதல் திருமண உறவை வலுப்படுத்தும். 16ஆம் தேதிக்கு பிறகு தொழிலில் ஊக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இனப்பெருக்க உறுப்புகள் சம்பந்தமான கோளாறுகளில் கவனம் தேவை. விருட்சிக ராசி இனப்பெருக்க உறுப்பு மற்றும் இரகசிய பாகங்களை ஆளும் என்பதால் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிகளில் சிறுநீர் இனப்பெருக்க பிரச்சனை வரலாம். மன அழுத்தம் காரணமாக தலைவலியும் வரலாம். தினமும் ஓம் அங்காரகாய நமக என்று 21 முறை ஜபம் செய்யுங்கள். யோகா, உணவில் கவனம் அவசியம். காஃபி மற்றும் ஸ்பைசி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பூஜை அறை பரிகாரங்கள். விருட்சிக ராசிக்கு உகந்த சித்தர் போகர் ஆவார். போகர் சித்தரின் ஞானம் செவ்வாயின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும். பழனி முருகன் கோயிலுக்கு சென்று தியானம் செய்வது உங்கள் விதியை மாற்றும். உங்கள் ராசிக்கு உகந்த ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில். செவ்வாய் தோஷ பரிகாரம், அதாவது செவ்வாயின் அருளால் பிரச்சனைகள் தீரும். 4 செவ்வாய்க்கிழமைகள் செவ்வாய் அர்ச்சனை செய்யுங்கள். உங்கள் அதிர்ஷ்ட ரத்தினம் பவளமாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது மெரூன் ஆகும். விருட்சிக ராசி நேயர்கள், வீட்டில் நாய் வளர்ப்பது செவ்வாய் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி பாதுகாப்பை தரும். இந்த நவம்பர் மாதத்தில் கொடிகட்டி பறக்கப் போகும் ராசிகளை பற்றியும் பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதத்தில் பொதுவாகவே ரிஷபம் மற்றும் கடக ராசிக்காரர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். ரிஷப ராசி, சுக்கிரன் வலுவாக இருப்பதால் பூர்வீக சொத்து, நிதி லாபம் என ராஜ வாழ்க்கைக்கு மாறுவார்கள். கடக ராசி, குருவின் உச்சம் காரணமாக சர்வ யோகங்களும் நினைத்த காரியமும் கைகூடி வரும். துலாம் ராசி, லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் இவர்களும் நிதியில் சிறப்பார்கள். விருட்சிக ராசி நேயர்களே, இந்த நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரும். நல்ல நாட்களை பயன்படுத்தி ஆபத்து நாட்களை தவிர்த்து வழிபாடுகளை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரம்பப்பட்டதாக இருக்கட்டும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ராசிக்கார நண்பர்களும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஜோதிடம் சார்ந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஜோதிட பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.